அதே மாதிரி நீங்கள் இயக்குனராக பல படங்கள் டேரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆகிடுச்சு டெக்னாலஜி எல்லாமே. ப்ரொடக்ஷன் வைஸ் ஆகட்டும், டேரக்ஷனுக்கு எல்லாமே ஈஸியாகிடுச்சு. மேபி இந்த ஒரு விஷயம் எனக்கு அப்போவே கிடச்சிருந்தா இன்னும் நான் பிரம்மாண்டமாக நல்ல படம் பண்ணியிருப்பேன். இல்லைம்மா, எப்போ இருந்தாலும் சரி என்ன இப்போ என்ன டெக்னிக்கல் தான் மாறி இருக்க தவிர நீ எமோஷன் நான் பண்ணுற கதைகள் அது அதே அம்மா தான், அதே லவ் தான், அதே பாசம் தான், அதே இதுதான், அதே காமெடி தான், எல்லாமே அப்படித்தான் எடுக்கிறாங்க. என்ன அவங்க ஷார்ட் டிவிஷன்லேருந்து டெக்னீஷியன் கேமரா சைடு லென்ஸ் லைடு இது வந்து எது எக்யூப்மெண்ட்டு மாறி இருக்குது, அவ்வளோதான். அட்வான்ஸு ஃபிலிமில் இருந்ததை வந்து இப்போ டிஜிட்டலுக்கு வந்திருக்கு, அவ்வளோதான். அதுதான் தப்பானது. முதல்ல ஃபிலிம் மேக்கர் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு, அதுக்கிடையே இப்போ டிஜிட்டல் மேக்கர் தான். ஃபிலிம் மேக்கரே எல்லாம் போயிட்டானே, சிப்பை போட்டு மாற்றிட்டு அவன் பாடல ஏமாற்றிட்டு போகிறானு. அப்போல்லாம் வந்து 400 அடி ஃபிலிமை வந்து நாங்கள் எடுப்போம், பயந்து எடுப்போம். அதுக்குள்ளே பர்ஃபார்மன்ஸ் வாங்கினேன், அதுக்குள்ளே வந்து ஆக்டிங் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ண அதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். போட்டு விட்டு அது வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. 100 க்ளோஸ்அப்பில் 100 ஷாட்டெல்லாம் எடுக்கிறானுங்க. ஒரு ஷாட்டுக்கு வந்து டேக் எத்தனை டேக்கு, அப்போ எப்படி வந்து உங்களுக்கு வந்து அது பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான். அது இது ஒன்று வாங்கினா வந்து அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு பயம் இல்லாதது, யார் வேணாலும் டைரக்ட் பண்ணலாம். செல்ஃபோன்லேயே படம் எடுக்கிறாங்கல்ல, செல்ஃபோன் இருக்கு எல்லாருமே ஃபிலிம் மேக்கர். ஆமாம், ஃபிலிம் மேக்கர் தான். ஃபிலிம் மேக்கர் டிஜிட்டல் மேக்கர், அவங்க டிஜிட்டல் மேக்கரில் அட்வான்ஸ் அதுதான் இது. பட் டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு, அது வந்து ரொம்ப ஒய்டாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு கதை பண்ணினா, சின்ன கதை பண்ணுங்க போதும். யாருன்னாலும் சரி, எவ்வளோ பெரிய டேரக்டர்னாலும்